Hello viewers. இனி நம்ம பார்க்க போறது Avengers Assemble Season 1 Episode 12 Avengers Impossible. ஓபன் பண்ணா ஊருக்குள்ள ஒரே கலவரம். என்ன ஏதுன்னு ஃபால்கன் அடிச்சு புடிச்சு போய் பார்த்தா அவனையே அட்டாக் பண்ணுவானுங்க. வேற யாரும் இல்ல, அந்த ரெக்கிங் க்ரூ. அதான் ரெக்கரு, தண்டர்பால், புல்டோசர், பைல் டிரைவர்னு 4 பேர் இருப்பானுங்களே, அந்த கூட்டம். இவங்களுக்கு மட்டும்தான் கூட்டம் இருக்கா, ஏன் நம்மளுக்கு இல்லையா? யாரையும் விடக்கூடாதுன்னு வெறி கொண்டு கிளம்பிடுவாங்க. என்னதான் சண்டை போட்டாலும் இவங்களோட மெயினான வேலை என்ன? மக்களை காப்பாத்துறது. சோ அங்க எல்லாம் வில்லனு கிட்ட மங்குன்னு சண்டையை போட்டுட்டு இருப்பானுங்க. அந்த டைம் நம்ம ஃபால்கன் தான் வேணும்னே வெட்டியா சாவணும்ட்டு வரவங்களை கஷ்டப்பட்டு காப்பாத்தி சேஃப்டியா வேற இடத்துல கொண்டு போய் விடுவான். ஆனா என்ன, ஃபால்கன் ஒரு அவெஞ்சர்னு யாருக்குமே தெரியல. ஏன் ஃபால்கன் ஒருத்தனை தெரியவே இல்ல. அதுவே அவனுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனாலும் பெருசா கண்டுக்க மாட்டான். எப்படியே மாங்குன்னு சண்டையை போடுறதை எவனோ தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருப்பான். அப்புறம் அவெஞ்சர்ஸ் எல்லாம் வில்லனுக்கு மாத்தி டின்ன கட்டி ஒரு வழியா போலீஸ் வண்டியில அள்ளி போட்டுருவாங்க. அவ்வளவுதான், பஞ்சாயத்து ஓவர். என்ன, அவெஞ்சர்ஸ பார்த்தவொடனே எல்லாம் ஆட்டோகிராஃப் வாங்கணும்னு கூட்டம் கூடிரும். ஆனா ஃபால்கன் எவனும் கண்டுக்கிற மாதிரி இல்ல. கொஞ்சம் ஃபீலிங்கா தான் இருக்கும். ஆனா கேப்டன் அமெரிக்கா நம்ம வந்து சேர்ந்தது இதுக்கு இல்ல, மக்களை காப்பாத்தன்னு அட்வைஸ் அள்ளி ஊத்திட்டு போவான். இருந்தாலும் ஒரு சின்ன ஏக்கம் இருக்கும்ல, அந்த நாள் என்னைக்கு வருமோன்னு ஃபீல் பண்ணுவான். வந்துடுச்சே, அந்த நாள் வந்துடுச்சுன்னு அந்த பச்சை மண்டைய வந்து நிப்பான். அவன் பேரு தான் இம்பாசிபிள். அவன் ஃபால்கன ஹீரோம்பா, மத்தவங்க எல்லாத்தையும் டம்மி பீஸும்பா. டென்ஷன் ஆகும் இல்ல. அண்ட் அவன் ஒரு சொடக்கு போட்டு வீடியோ கேமரா வர வச்சிருவான். அப்புறம் ஒவ்வொருத்தனையா நம்மாலையில சொல்லி கழுவி ஊத்துவான். ஆனா ஃபால்கனை மட்டும் மாசும்பான். அதனால இந்த ஃபால்கனோட திறமைய உலகமே பார்க்கணும்னு டப்புன்னு அந்த வில்லனில புடிச்சான்ல, அங்க போய் ஒரு சொடக்கு தான் போடுவான். டோர் துணியா மாதிரி எல்லாம் ஓபன் பண்ணிட்டு மறுபடியும் வந்துருவானுங்க. இதெல்லாம் அவன் வீடியோ எடுக்க போறானா. சோ ஆக்சனுமா, அட பாவி சண்டால இப்பந்தாண்டா பிடிச்ச மடி திறந்து விட்டியே, சாரி மூலகட்டவனேன்னு சண்டைக்கு போனா அவன் ஃபால்கனை மட்டும் சண்டைய போட விட்டுட்டு அவெஞ்சர்ஸ் எல்லாத்தையுமே ஒரு கூண்டுல போட்டு அடைச்சிருவான். ஹல்க் குத்தி பாப்பான், தாரு உடைச்சு பாப்பான், கேப்டன் அடிச்சு பாப்பான், டோனி எரிச்சு பாப்பான். அப்பவுமே அந்த கூண்டுக்கு ஒண்ணு ஆகாது. இந்த வேலையெல்லாம் பண்றது யாரு? அந்த பச்சை பண்ணிப்பைய தானே. உடனே அயன்மேன் அவனை ஸ்கேன் பண்ணி யாரு என்னன்னு செக் பண்ணி பார்த்த ஏந்த மூதேவி ஒரு ஹட்பேக் ஏலியன், பேர் இம்பாசிபிள். ஷீல்ட பொறுத்த வரைக்கும் இவனோட ஆபத்து லெவல் எவ்வளவுன்னா 10க்கு 10. அப்ப நெம்ப டேஞ்சரான ஆளு. அதை கேட்டுட்டு நெம்ப சந்தோஷப்படுவான். அட வீணா போனவனே. இங்க ஃபால்கன் தன்னந்தனி ஆளா அவங்க எல்லாத்தையும் முக்கி அடிச்சு தள்ளுவான். ஆனா ஃபால்கனால சமாளிக்க முடியலன்னு அவெஞ்சர்ஸ் ஓபன் பண்ணி விட சொல்லுவான். அதெல்லாம் முடியும்னு சொல்லி சண்டை போட சொல்லுவானா. வேற வழி இல்லாம அவனும் தனியா அடின்னு அடிச்சு தூக்கி வீசிட்டு இருப்பான். இங்க ஹல்க்கு பொறுமை போனதுனால ஒத்தே மிதி அப்படியே அந்த இடமே பழுதுட்டு போய் இம்பாசிபிளுக்கு ஒரு அடி, எல்லாம் ரிலீஸ் ஆயிடுவாங்க. சரின்ட்டு அவனை அட்டாக் பண்ணலான்னு என்னென்னமோ ட்ரை பண்ணுவாங்க. எல்லாத்தையுமே கேஷுவலா சமாளிப்பான். ஃபால்கன் நம்ப விடுவான், அதையும் தடுத்துருவான். தாரோட சுத்தில அவ்வளவு சீக்கிரத்துல யாராலையும் தடுக்க முடியாது. ஆனா அந்த மூதேவி அசால்ட்டா தட்டி விடுவான். அயன்மேன் அவனோட செஸ்ட் பவரை வச்சு எரிப்பான். அதுல எல்லாம் நார்மல் ஆளா இருந்தா எரிஞ்சிருவாங்க. ஆனா இவன் மார்ஷ்மெலோ செஞ்சு திம்பான். மொத்தத்துல நம்ம ஆளையில அவன் ஒரு பொருட்டாவே மதியில. அதோட விட்டா பரவாயில்லையே, தாரு சுத்தியில வச்சு அடிப்பான். அதை அப்படியே டெலிபோர்ட் பண்ணி அவனையும் சைடு திருப்பி விட்டுருவான். அதை வீடியோவே எடுப்பான். சேட்டை ஓவர் சேட்டை. எங்க ஃபால்கன் ஒரு வழியா அவனை எல்லாத்தையும் மடியும் பிடிச்சு அடைச்சிருவானே. இங்க ஹல்க் பைய செம காண்டாயி அவனை பிடிச்சு ஒத்தே அடி, அவனும் சாணி ஆயிரும், அவன் கேமராவும் காலி ஆயிரும். அவ்வளவுதான், செம காண்டாயி கத்துவானே. அவனை தூக்கி கொண்டு போய் நீ யாரு, என்ன வெங்காயத்துக்கு பூமிக்கு வந்த அப்படி இப்படின்னு கேள்வியை கேட்டா பூமியை சேர்ந்த பெரிய ஹீரோவை படம் பிடிக்க வந்தாமா. அதுவும் நம்ம ஃபால்கன். ஆமா, அது மட்டும் இல்லாம ஏலியன் இன்வேஷன் வருதுன்னு வேற சொல்லுவானே. எல்லாத்துக்குமே அது ஒரு பதட்டம். அதனால எந்த ஏலியன் வருது என்னன்னு கேள்வியா கேட்டு தள்ளுவாங்க. அவன் பொசுக்குன்னு டெலிபோர்ட் ஆகி காணாம போயிருவான். எங்க போனா என்னன்னு பார்த்தா திடீர்னு ஸ்கிரீன்ல வருவான். அதுவும் அயன்மேனோட ஆர்க் ரியாக்டர் யூஸ் பண்ணி. இவ்வளவு நேரமா போர் அடிக்குதுல, அதனால என்ன பண்ணுவான், படங்காட்டுறங்கிற பேர்ல வில்ல அட்டுமாவை அசால்ட்டா இறக்கி விட்டுருவான். அவன் வந்தா என்ன சும்மாவா இருப்பான், எல்லாத்தையும் போட்டு அடி வெளுன்னு வெளுத்துட்டு இருப்பான். சோ இவங்க எல்லாம் மாத்தி அவன் கூட சண்டைய போட்டுட்டு இருப்பாங்களா. அவனை பொறுத்த வரைக்கும் ஃபால்கன் தானே ஹீரோ. சோ அவனை போய் புடிய அடி மிதின்னு மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே கிடப்பான். ஏன்னா இவனை வீடியோ எடுத்து பிரபலமாக்கணுமாமா. என்னால எல்லாம் தனியா முடியாதுன்னு சொன்னா கேட்கவே மாட்டான். உட்கார்ந்து பேசலான்னு ஒரு சொடக்க போடுவான். திடீர்னு ஒரு பழைய காலத்து வீட்டுல உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. நீ பண்ற அட்டுவலியம் தாங்க முடியலடா, இந்த மாதிரி எல்லாம் தொல்லை பண்ணாதுன்னு ஃபால்கன் எவ்வளவு சொன்னாலும் அவன் கேட்கறதா இல்ல. எங்க இவங்க மாடியில அட்டுமா கூட சண்டைய போடும் போது என்ன ஆகும், சென்சார் டிஸ் உடைஞ்சு போயிடும். அப்படின்னா ஏலியன் இன்வேஷன் வந்தா சுத்தமா தெரியாது. இதுல இவன் வேற இடையில வந்து அதெல்லாம் வருவாங்கப்பா, நீங்க சண்டை போடுங்கன்னு உசுப்பேத்தி விட்டு போவான். தார் என்ன பண்ணுவான், அவன் சுத்தில வச்சு அட்டுமா ஒரு வழி பண்ணுவான். கேப்டனும் ஒரு சைட அடிச்சு விரட்டிடுவான். இந்த காட்டுமிராண்டி காடா பையன் என்ன பண்ணுவான், இவனுக்கு சீரியஸா டைலாக் பேசி சீரியஸா சண்டை போறது எல்லாத்தையுமே ஏதோ படம் மாதிரி எடுத்துட்டு இருப்பான். சூப்பர்ப்பா, நீ அதை பேசு, நீ இதை பேசு, நீ இப்படி பேசு, நீ அப்படி பேசுன்னு. இப்ப எல்லாம் இந்த பச்சை மட்டைனா தான் தேடிட்டு இருக்காங்க. அப்போ அட்டுமா பையன்
உடச்சிட்டு வந்ததுல இவன் அடிச்சு போற நீங்க வந்து விழுவானே அப்போ விடாம இவனை மட்டும் தான் போய் சண்டை போடுவான். ஃபால்கன் மறுபடியும் பேசி பாப்பான். ஏன்னா அவங்க எதிரி அவங்க இடத்துக்கே கொண்டு வந்தா பஞ்சாயத்து தானே. சரி அந்த எதிரிய திருப்பி அனுப்பி வைப்பான்னு பார்த்தா இது காமெடியா இல்லன்னு இன்னும் 2 எதிரிய சேர்த்து ஏவி விட்டுருவான். ஒன்னு யூலிக்கு இன்னொன்னு மிட்கார்ட் சர்பன்ட் விளங்குமா. அதான் தார கொல்லணும்னு சுத்துதே அந்த பாம்பு அதேதான். அங்க தார் போராடிட்டு இருப்பான், இங்க ஹல்க் போராடிட்டு இருப்பான். ஃபால்கனும் சண்டை போறான்ட்டு போய் ஹாக்கைக்கு ஹெல்ப் பண்ண போவான். பார்த்தா அவன் ரூம்ல வெண்டிகோ இருக்கும். அச்சோ சரி ஓகேட்டு அவன் மட்டும் தூக்கிட்டு வந்துருவான். இதையெல்லாம் பார்த்து ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான். உடனே நட்டாசா வந்து லாக் பண்ணிடுவா. சிக்குவானாவன் நீ தாமா இந்த படத்துக்கு ஹீரோயின் எஸ்கேப். ஆக்சுவலா இவரு பெரிய நடிகனாகத்தான் இங்க வந்திருக்காராமா. அதுலயும் ஃபால்கனை ஸ்டார் ஆக்கி பாக்கணுமாமா. இத சொன்ன உடனே மூஞ்சோட கதை வச்சு ஒரே இடி. ஏன்னா ஃபால்கனுக்கு தான் அப்படி ஸ்டார் ஆக சுத்தமா பிடிக்கலையே. எவ்வளவு சொன்னாலும் இந்த இம்பாசிபிள் மேன் கேக்குற மாதிரி இல்ல. எல்லாரும் அங்க கஷ்டப்பட்டு மண்டதேய சண்டை போட்டுட்டு இருக்க பார்த்தா பிளாக் விடோ நானும் ஹெல்ப் பண்றேன்னு பிச்சுட்டு கிளம்பிடுவா. ஃபால்கன் எவ்வளவோ சொல்லி பாப்பான். டேய் நான் சீரியஸா சொல்றேன் சீக்கிரமா இதை ஸ்டாப் பண்ணுன்னு. நீ சீரியஸ்னா நான் என்ன சிரிப்பு போலீஸாட ஒழுங்கா இதை ஸ்டாப் பண்ணுன்னு நம்ப டென்ஷன் ஆன உடனே அந்த பச்சை மண்டையனுக்கு நெப பிடிச்ச ஹீரோ ஃபால்கன் அவனுக்கே பிடிக்கலனா அப்புறம் இதெல்லாம் சோ ஸ்டாப் பண்ணிடுவான். இதுல வேற எல்லாத்தையும் நிக்க வச்சு கிண்டல் பண்ணுவான். ஏன்னா இந்த மாதிரி ஒரு டமி பீஸ் வில்லனிலேயே சமாளிக்க முடியலனா எப்படி ஏலியன் இன்வேஷனை சமாளிக்க போறீங்கன்னு. அந்த ஏலியன்ஸ் எல்லாம் இங்க வர்றதே இந்த பச்சை மண்டையனை அட்டாக் பண்றதுக்குதான். இதை நம்ம அயன்மேன் சொன்னா அவனையே கிண்டல் பண்ணுவான். சரி எதுக்கு இவனை துரத்துறாங்கன்னு கேட்டா அவங்கள வச்சு இவன் ஒரு படம் எடுத்தானாமா திருடியில. அதனால தெருவிலேயே வச்சு அடிக்கலான்ட்டு வர்றானுங்க. அப்ப இவனை புடிச்சு ஒப்படைச்சா வேலை முடிஞ்சதுல. இப்ப என்ன பஞ்சாயத்துனா இவனை ஒப்படைச்சாலும் இல்ல ஒப்புகிச்ச பணியா விட்டாலும் அவனு வந்தா பூமியே காலி. அவனுக்கு ஃபால்கன் மேல மட்டும் நம்பிக்கை நிறைய இருக்காமா. ஏன்னா அவன் எப்படியாச்சும் காப்பாத்திடுவான்னு. அவ்வளவுதான். இப்ப அந்த ஏலியன்ஸ் எல்லாம் வரப்போகுதுன்னு ஓபன் பண்ணி காட்டுவான். ஹோட்டலை ஓபன் பண்ணிட்டு எக்கச்சக்கமா கொசுங்க மாதிரி வருங்க. இது என்ன தெரியுதா சிட்டாரி படே இவ்வளவு சீரியஸா அட்டாக் பண்ண வர்றானுங்க. இவனு தடுக்கணும் எவ்வளவு பெரிய பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. ஆனா அந்த பச்சை மண்டையன் ஏதோ டைரக்டர் சங்கர் மாதிரியே உட்காந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருப்பான். இப்ப எப்படியாச்சும் இவங்க எல்லாத்தையும் சமாளிக்கணும்ல. இவன் வேற அடங்க மாட்டேங்கிறான். ஸ்டார்ட் கேமரா ஆக்சன் உசுப்பேத்தி விடுவான். சரி என்ன பண்ண முடியும் எல்லாத்தையும் போய் அட்டாக் பண்ணி தடுக்கணுமே. சோ அவெஞ்சர்ஸ் எல்லாம் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் போய் மகன்னு அட்டாக் பண்ணுவாங்க. எப்படி எல்லாம் பறந்து சும்மா மாசம் அவங்க ஸ்டைல அட்டாக் பண்ணி தெரிக்க விடுவாங்களா. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஆகா என்ன சூப்பர். இப்ப அவன் கதாநாயகன் ஃபால்கனை வச்சு எடுக்கணும் இல்ல. அவன் அங்க நட்டாஷாக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பான். சோ இப்படியே எல்லாத்தையும் அடின்னு அடிச்சு பொழந்து கட்டி ஒரு வழியா பூமிக்கு வந்த எல்லாத்தையுமே போட்டு தள்ளிடுவானுங்க. சரி பஞ்சாயத்து முடிஞ்சதுன்னு பார்த்தா இன்னும் அந்த போர்ட்டல இருந்து வந்துகிட்டே இருப்பானுங்க. அப்படின்னா அந்த போர்ட்டல 3 தான் இவங்களால தப்பிக்க முடியும். எவ்வளவு நேரத்துக்கு இப்படியே பாஞ்சு சண்டைய போட்டுக்கிட்டே இருக்குது. வீட்டு அவனுங்க வந்துகிட்டே இருப்பானுங்க போல. அப்பதான் நம்ம கேப்டனுக்கும் ஃபால்கனுக்கும் நல்ல ஒரு ஐடியா வரும். ஏன்னா இப்ப அவனுக்கு தேடி வந்தது இம்பாசிபிள் மேன். அவனை புடிச்சா கண்டிப்பா சிட்டாரி படைக்கு தான் ஆபத்து. ஏன்னா அவன் அவ்வளவு டேஞ்சரஸ் மேன். அவனுக்கு தான் ஃபால்கனை நம்ப பிடிக்குமே. சோ அவனை வச்சே மூவ் பண்ணலான்னு. சோ ஃபால்கன் அவங்க கிட்ட போய் உதவி கேட்பான். நாங்கெல்லாம் நீ நினைக்கிற மாதிரி ஸ்டார் இல்லப்பா, ஜஸ்ட் a stupid common man. அப்ப நீங்க இல்லனா வேற யாரு ஸ்டார்னு கேட்டா நீ தான் சொல்லுவான். அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியாது. இவனில இப்படியே விட்டா வந்துட்டே தான் இருப்பானுங்க. ஃபால்கன் அவனோட ஃபேனாமா. அதனால நீ தான் இதெல்லாத்தையுமே தடுக்கணும். நீ தான் அகில உலக சூப்பர் ஸ்டார். இன்னைக்கு ஒரு நாள் அவெஞ்சர் ஆயிரு. நான் அதுக்கு அனுமதி வாங்கி தரேன்னு அவனை பயங்கரமா பில்டப் மேல பில்டப்பா ஏத்தி விடுவானே. இடையில கேப்டனும் உசுப்பேத்தி விட்டு போவான். உடனே சாம் கேமரா எடுத்துட்டு நீ தாண்டா ஹீரோ வேலைய பாருன்னு அவனை போக்கஸ் பண்ண உடனே என்ன பண்ணு எது பண்ணுன்னு ஒண்ணு தெரியாம தகச்சு போய் நிப்பான். ஏன்னா இது வரைக்கும் அவனை ஹீரோன்னு எவனுமே சொன்னதில்லை. இந்த அளவுக்கு அன்பாவும் பேசினது இல்ல. சோ அந்த போர்ட்டலை எப்படியாச்சும் மூடிடுறான்னு சொன்ன உடனே அவ்வளவுதானே நான் பாத்துக்கிறேன்னு ராக்கெட்டா மாதிரி 3, 2, 1 கிளம்பிடுவான். தோர் என்ன பண்ணுவான் அந்த போர்ட்டல் வழியா வர்றவன பூரா சுத்தி திருப்பி அதுக்குள்ளேயே அனுப்புவான். மிச்சவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க அந்த ராக்கெட்டை இன்னும் ஸ்பீடு பண்ணி ஒண்ணு வேகமா தூக்கிக்கொண்டே வீசுவாங்க. நேரா அந்த போர்ட்டல்ட்ட போவான். கரெக்டா சிட்டாரி படை எல்லாமே உள்ள போயிருவாங்க. பட்டால்னு ஒரு பிளாஸ்ட். அவ்வளவுதான் போர்ட்டல் க்ளோஸ் ஆயிரும். எல்லா பஞ்சாயத்தும் ஓவர். இந்த மாதிரி ஐடியா பிளானிங் எல்லாமே பண்ணு ஃபால்கன் தானே. சோ போலீஸ் எல்லாம் பராட்டி தள்ளுவாங்க. என்னதான் ஆனாலும் ஃபால்கனுக்கு புகழ்ச்சி முக்கியம் இல்லன்னிருவான். அண்ட் அது மட்டும் இல்லாம கஷ்டப்பட்டு இம்பாசிபிள் மேன் உசுர கொடுத்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கான்ல. படம் பிடிக்கிறேன்னு கிளைமேக்ஸ்ல அவனே செத்து போயிட்டானேன்னு எல்லாம் ஃபீல் பண்ணுவாங்க. ஆனா அந்த முதேவி திடீர்னு வந்து கேமரா விட்டுட்டு போயிட்டான்பா. ஏன்னா அடுத்த மாசம் அவருக்கு பிலிம் ஃபெஸ்டிவல் இருக்காமா. இவ்வளவு நேரம் எடுத்த படம் ரொம்ப நல்லா இருக்காமா. எமோஷன் காமெடி அதிரடின்னு சேர்த்தி செஞ்சுட்டோம் இல்ல. சோ போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலையெல்லாம் முடிச்சிட்டு அப்புறம் வந்து படத்தை காட்டுறே பை பாயிட்டு மறைஞ்சு போயிருவான். நல்ல வேலை அந்த பச்சை மண்டையன் நல்லவனா இருந்தான். இல்லைன்னா எல்லாத்துக்கும் டண்டனக்காதான். அப்புறம் என்ன நல்லபடியா போய் தொலைன்னு நம்ம ஆளுக அனுப்பி வைக்கிறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.